எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லைன்னா எல்லாருக்குமே அப்படிதானான்னு தெரியல. நேற்று காலையிலே எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான தலைவலி. அதோடயே தான் எந்திரிச்சு காஃபி டீ போட்டுட்டு டிஃபன் பண்ணிட்டு படுத்திருந்தேன். மத்தியான சாப்பாட்டுக்கு சுத்தமாக எந்திரிக்க முடியல. வீட்டில் கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே. நைட் அதேமாரி விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை குருமா செஞ்சுட்டு சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாம் தான் சமைக்கணும். நம்ம வீட்டில் வேறு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் சமைச்சாகணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம் தான் சமைச்சாகணும். அதே போல் நாம் யார் வீட்டுக்கு போனாலும் நாம் தான் சமைச்சாகணும். இந்த ரீல் யாருக்கு பொருந்ததோ இல்லைங்க, எனக்கு 100% பொருந்தும். என்ன தான் உடம்பு சரியில்லைன்னா கூடவே நான் சமையல் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் காசுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா 300 400 அந்த மாதிரி ஆகிடும். அதனால எனக்கு ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு வேலைலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால நானே எல்லாமே செஞ்சுடுவேன். ஆனால் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் யாராவது ஒரு ரூபாய் கஞ்சி வச்சு கொடுத்தா கூட அதை குடிச்சிட்டு நிம்மதியாக அடுத்த வேளை சாப்பாடு செய்யணுமேன்ற கவலை இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரம் படுத்துச்சா கூட உடம்பு கண்டிப்பாக சரியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குது, இல்லை எனக்கு மட்டும் தான் நடக்குதான்றது எனக்கு தெரியல. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.